ஹாய், ஒரு சிம்பிளான சிக்கன் செட்டிநாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், சீரகம் கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நெக்ஸ்ட் ஆயில் போட்டுக்கோங்க. நம்ம கரம் மசாலா பவுடர்லாம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினது உடனே நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். சிக்கன் இதோட நல்லா வதங்கட்டும்னு கொஞ்சம் நேரம் விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போடுங்க. குழம்பு மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க போதும். ஏன்னா நம்ம மிளகு, காஞ்ச மிளகாய் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம். அதை பொடி பண்ணி போட போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்ற தேவையில்ல, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் அதுலேயே நல்லா வேகட்டும். வெந்துன்னு இருக்க சொல்லவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அந்த பவுடரை அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை கொட்டி நல்லா கலருங்க. கலரிட்டு ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போடுங்க. தேங்காய் எண்ணெய் போடுங்க. கடைசியாக தேங்காயும் போடலாம், தேங்காய் எண்ணெயும் போடுங்க. தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு பச்சை கருவேப்பிலை கிள்ளி போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும்னு சொல்லி ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் செட்டிநாடு மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கீ ரைஸோட, சப்பாத்தியோட, தோசையோட எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லா போகுங்க, சாதத்தோட கூட.